ஆத்ம நமஸ்காரம். நம்முடைய வாழ்க்கையில் நிம்மதி வேண்டுமென்றால் 3 விஷயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒன்று அத்தியாவசியம், இன்னொன்று அவசியம், மூன்றாவது அனாவசியம். இந்த அத்தியாவசியம், அவசியம், அனாவசியம் என்று சொல்லக்கூடிய இந்த 3 விஷயங்களில் மனித குலம் எதை கைக்கொள்கிறதோ அதற்கு தகுந்தாற் போல அவர்களுடைய வாழ்க்கை விதம் அமைகிறது. அத்தியாவசியம்னு சொல்றது என்னன்னு கேட்டா, இருக்கிறதுக்கு ஒரு வீடு, உண்ண உணவு. இந்த இரண்டும் இல்லை என்றால் மனித வாழ்க்கை மிக மிக கடினமானதாகிவிடும். உடுப்பு என்று வருவது அவசியத்தில் வருகிறது. உடை காரணம் என்ன சொல்றோம் தெரியுமா உங்களுக்கு? மனிதன் சொல்லக்கூடிய நாம் தவிர வேறு எந்த உயிரினங்களும் உடுப்பு உடுத்துவதே கிடையாது. அதனால் அவங்க ஒன்றும் இறந்து விடுவதில்லை. ஆகவே உயிர் வாழ அத்தியாவசியம் என்று சொல்வதில் உடை வருவதில்லை. ஆக உண்ண உணவும் இருப்பிடமும் அத்தியாவசியத்தில் வருகிறது. இரண்டாவதாக சொல்லப்படுவது அவசியம். அது உடை, செருப்பு மட்டுமுள்ள தேவையான பொருட்கள். இது நம் எல்லோருக்குமே தெரிந்ததுதான். ஒரு குடும்பத்திற்கு, ஒரு வீட்டிற்கு, ஒருவருடைய தனிப்பட்ட அவசியங்களுக்கு தேவையானவை எல்லாமே அவசியத்தில் வருகிறது. இதுல அனாவசியம்ங்கிறது எங்க வருதுன்னு கேட்டா, ஒரு 2000 ரூபாய்க்கு மோதிரம், 4000 ரூபாய்க்கு பிரேஸ்லெட், 10,000 ரூபாய்க்கு செயின், ஒரு திருமண பட்டு சேலை என்று சொன்னால் ஒரு 30,000-40,000 ரூபாய்க்கு பட்டு சேலை எடுக்கிறது. இந்த மாதிரி டாம்பீகமான செலவுகள் அனைத்துமே, அலங்காரத்தினுடைய உச்சகட்டங்கள் அனைத்துமே அனாவசியத்தில் வருகிறது. சிந்தித்து பாருங்கள். இந்த அனாவசியம் பெருக 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 மனிதனுடைய வருமானத்தினுடைய அளவு போதாமல் போய்விடுகிறது. தேவைக்கு அதிகமான விஷயங்களை மனித வாழ்க்கையில் அலங்காரம் என்கின்ற பெயரில், நாகரிகம் என்கின்ற பெயரில் உள்ளே செலுத்தும் போது என்ன ஆகிறது? அந்த பொருட்களுக்காக வேண்டி அளவுக்கு அதிகமாக, இப்பொழுது கிடைக்கக்கூடிய வருமானத்தை விட அதிகமாக சம்பாதிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நாம் ஆளாகிறோம். அப்ப நம்முடைய வருமானத்திற்கு மேல நம்ம சம்பாதிக்க வேண்டும் என்று வரும் பொழுது அங்க எந்த தவறை வேண்டுமானாலும் செய்வதற்கு தயாராகி விடுகிறோம். ஆக உலகில் குற்றம் நடைபெறுவதற்கு காரணம் குற்றத்தை செய்பவரா அல்ல செய்ய தூண்டுபவரா அல்லது அதற்கு உடந்தையாக இருப்பவரா என்று கேட்டால்
இவர்கள் மூவரிலும் அனாவசியமான பழக்க வழக்கங்கள் இருப்பதனால்தான். இந்த அனாவசியம்ங்கிற விஷயத்தை எப்ப நம்ம கைவிட்டுட்டோமோ அப்பவே தேவைகள் குறைந்து விடுகிறது. நம்முடைய சம்பளம் நமக்கு நிறைவானதாக இருக்கிறது. ஆக குறுக்கு வழியில் சம்பாதிப்பது, லஞ்ச லாவண்யங்களை கொடுப்பதோ வாங்குவதோ செய்வது, வரதட்சணை கொடுமைகள் என்று ஏற்படுவது, சமுதாயத்தில் மண்ணெண்ணெய் அடுப்பு தீப்பிடித்து மருமகள் எரிந்து சாம்பலாவது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த அனாவசியத்தினால தான் வருது. ஆகவே இந்த அனாவசியத்தை விட்டொழித்தோம் என்றால் வாழ்க்கை எளிமையாகும். எளிமையான வாழ்க்கையே வளமானதாகும். இதைத்தான் சொல்லுவாங்க, போதும் என்கின்ற மனமே பொன் செய்யும் மருந்துன்னு. இந்த பொன் செய்யும் மருந்துங்கிறது வேற ஒண்ணும் இல்லை. தாழ்ந்த உலோகத்தை உருக்கி அதுல ஒரு மருந்தை போட்டோம் என்றால் அது தங்கமாக மாறிவிடும். அப்ப பொன் செய்யும் மருந்து என்று சொல்வது நம்மிடம் இருந்து விட்டால் நாம எவ்வளவு பெரிய பணக்காரனாகி விட முடியும்? சிந்தித்து பாருங்கள். அதற்கு பொன் செய்யும் மருந்தொன்று வேண்டாம், எளிமையான வாழ்க்கையே போதும். நம்முடைய வாழ்க்கை சிறப்பாகவும் சீரானதாகவும் நெறிமுறைக்கு உட்பட்டதாகவும் ஒழுக்கமுடையதாகவும் சமாதானத்தோடும் சாந்தியோடும் செல்ல முடியும் என்று கூறிக்கொள்கிறோம். ஆத்ம வணக்கம்.